பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி உபாகமும் 11:25. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் நம்பினவர்கள், என்னால் நன்மையை பெற்றவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நான் ஒரு பங்காயிருந்து அவர்கள் இவ்வளவு தூரம் வருவதற்கு நான் காரணமாக இருந்திருந்தும் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை பகைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, சோர்ந்து போயிடாதீங்க. வசனமே சொல்லுது, உன் வீட்டாரே உன் சத்துரு. நமக்கு வெளியில மட்டும் சத்துரு இல்லை, வீட்டாரே சத்துருக்களாக இருக்கிறாங்க. கணவனுக்கு விரோதமா மனைவி எதிர்த்து நிற்கிற ஆவி உடையவளான், மனைவிக்கு விரோதமாய் கணவன் எதிர்த்து போராடுகிற ஆவி உடையவனான், பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற காலம் இது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கே எதிர்த்து நிற்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இங்கதான் பிரச்சனை, குடும்பத்துல தான் பிரச்சனை. வேலைக்கு போறோம், அங்கேயாவது நிம்மதியா வேலை செய்து திரும்பலாம் என்று எண்ணினால் அங்கேயும் யாரோ ஒருவர் எனக்கு மறைமுகமாய் அல்லது எனக்கு நேர்முகமாகவே என்னோட எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். என் வேலையை நான் சரியா செய்தும் எனக்கு ஏற்ற ஊதியம் சம்பளம் சரியானதா இல்லை. நான் எவ்வளவு உழைத்து கொண்டே இருந்தாலும் என்னை முறுமுறுத்து என்னை குறை சொல்லி எல்லாருக்கும் முன்பதாகவும் என்னை கேவலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி எப்பொழுதுமே எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. நான் படிக்கிற என்னுடைய ஸ்கூலில் டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நான் படிக்கிற காலேஜில் டீச்சர்ஸு, மற்றவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. சபையில் இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. சபையை நடத்தக்கூடாத அளவிற்கு போராட்டங்கள் எனக்கு எதிராக எழும்பிட்டு கடந்து வருகிறது. நான் என்ன செய்வேன்? மன உளைச்சலோடு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இந்த கால வழியில் கர்த்தர் உன் நிலைமைகளை எல்லாம் பார்த்து தான் உங்களை தைரியப்படுத்துவதற்காக மாத்திரம் அல்ல, இனி ஒன்றும் உங்களுக்கு முன்பதாய் நிற்கவே போகிறது இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த கால வழியில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இனி உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் முன்னாடி யாருமே நிற்க மாட்டாங்க. பாருங்க, உங்கள் முன்னாடி நிற்கவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க, இல்லாமல் போவார்கள். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் சத்துருக்கள் உன் கூடவே இருந்து குழிய வெட்டினவங்க, நம்பிக்கையாய் நடந்து நம்பிக்கை துரோகிகளாய் மாறினவர்கள், தேவனுடைய பிள்ளையா அன்பா இருக்கிறது போல, பாசமா இருக்கிறது போல, உதவியாய் ஒத்தாசையா இருக்கிறது போல, பக்கபலமா இருக்கிறது போல இருந்தெல்லாம் உன்னோடு கூட விஷத்தை வைத்து வஞ்சகமாக தான் பழகியிருக்கிறார்கள் என்பதை இந்த நாளிலே நீ புரிந்து கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை செய்திருக்கிறாரே. நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் நீங்கள் நம்பி நம்பி போயிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் எந்த நிலைமைக்குள்ள நீங்கள் வந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் கண்களை அப்படியே தெளிவிச்சிருக்கிறாரு, பார்வையடைய செய்திருக்கிறார், உங்கள் இருதயத்தை உணர வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜனங்கள் இனி ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு ஆண்டவருடைய வார்த்தை. சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறான். மந்திரக்கட்டுகள் உங்களுக்கு விரோதமாய் நின்று எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. நன்மையெல்லாம் மறந்து இன்றைக்கு உங்கள் மேலே பொய்யும் புரட்டுமா பழி சுமத்துதலை சொல்லி அவர்கள் நன்மையான பெயரை எடுக்கும்படி அவர்கள் நல்லவர்கள் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக உங்களை குற்றவாளிகளாக, உங்களை விரோதிகளாக, உங்களை அசிங்கப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, தேவனுடைய பிள்ளைய பொல்லாத பழிகளெல்லாம் உங்கள் மேலே போட்டு உங்களை எப்படி விழுத்தி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவங்க நிற்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கோலியாத்தை போல
என் தேவன் கெர்ஜித்து நின்ற கோலியாத்தை ஜெயிக்க வச்சாரா? இல்லையே. இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் எழும்பின எகிப்தின் ராஜா ஜெயிச்சானா? இல்லையே. மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பி தூக்கு மேடைய ஆயத்தப்படுத்தி வைத்து ஆமான் ஜெயிச்சானா? இல்லையே. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்குவை எரிகிற சூளையில போட்டாங்களே, அக்கினி சூளையில, ஜெயிச்சார்களா? இல்லையே. யோபினுடைய மனைவிங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடுடான்னு சொன்னாலே, அவ ஜெயிச்சாலா? அவ செத்தே போயிட்டா. இப்படி தேவனையே சார்ந்து தேவனையே நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஒருத்தரை கூட என் ஆண்டவர் விடவில்லை என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வழியில நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவரை நம்பி அவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு இரவும் பகலும் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற உன் போராட்டமான ஜெபம், உன் கண்ணீர் ஜெபம், உன் வியாகுல ஜெபம், உன்னுடைய விசுவாச நம்பிக்கையின் ஜெபம் தோல்வி அடையவே அடையாது. அது ஜெயம் அடையும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து இனி நிற்பது இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லி இன்னைக்கு ஜெயத்தை எடுங்க. மே காட் பிளஸ் யூ.